ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவைன் 369 டெரா ட்ரீடிங். கார்ட்ஸ் நல்லா ஷஃபிள் பண்ணி எடுத்துருக்கேன். இன்றைக்கி என்ன மாதிரி ரீடிங்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது யூனிவர்ஸ் நமக்கு என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் இப்போ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, வா யாரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பார்க்குறவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், அதாவது அவங்கக்கிட்டேருந்து மீண்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அவங்களே அவங்களே அவங்களுக்குள்ளேயே ஒரு ட்ராப் ஆகி என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் ஒரு ட்ராப்குள்ளே மாட்டிட்டு இவ்வளோ நாள் அவங்க லைஃப் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது. இது மாறி இப்போ அவங்களுடைய சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, அதுலேருந்து வெளியில் ரிலீஸ் ஆகி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பேசுனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அத்தனையும் அவங்க செய்கிற மாதிரி, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அல்ல, அந்த மாதிரி எனர்ஜிக்கு அவங்க மாறி வந்துட்டுருக்காங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸு அப்படிங்கிறதையும் இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது. மைட் பி அந்த ரிலேஷன்ஷிப் வைஸ்லேயும் சரி, ஃபினான்ஷியலாகவும் அவங்க ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க மெசேஞ்சர். ஸோ அதான் அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவங்களுக்கு எடுத்து வந்துட்டுருக்காங்க. புது லைஃப் அவங்க 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 என்ன எதிர்பார்த்தாங்க இது வரைக்கும், நம்ம எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் எப்படி வரணும், சம்திங் ஏதோ ஒரு சேஞ்சு அவங்க எடுத்து வந்திருக்காங்க. அது மூலமாக அவங்களுடைய அந்த கார்மிக் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகி இப்போ அவங்க ஒரு புது லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க பாருங்கள். அந்த புது லைஃப் ஒரு அகெயின் பாருங்கள், கிங் அண்ட் குயின் 2 பேருமே ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க. யாரும் ரொம்ப நர்ச்சர் பண்ணி ரொம்ப கேரிங்காக இத்தனை நாள் அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், சொல்லவும் உங்களுடைய மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் இன்ட்யூஷன் லெவல்லையும் நீங்கள் அப்கிரேட் ஆக போகிறீங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் உங்களை செமையாக ஒரு செம சூப்பராக வழி நடத்தி உங்களை கூட்டு போக போகுது. நீங்கள் எடுக்கிற நீங்கள் குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கிற முடிவு ஒன்றுத்துலேயும் நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணும்போது அந்த அந்த செயலில் நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மெடிடேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் இன்ட்யூஷன் லெவலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கான நாலேஜ், உங்களுக்கான டிவைனுடைய அந்த டிவைனுடைய அந்த கைடன்ஸ் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் போகுது. உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு அதில் உங்களோட இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணி கூட்டு போகும்போது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத, நான் இப்படியெல்லாம் என்னால் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா, என்னால் இந்த அளவுக்கு மாற முடியுமா, என்னால் நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாமே நீங்களே ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு சிரமப்படாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்ய கொடுப்பீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நீங்கள் இருக்கீங்க. உங்களை நீங்களே இத்தனை நாள் உங்களே நீங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. நம்மளால் இப்படி இந்த அளவுக்குலாம் முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே எப்படி சொல்கிறது, நீங்களே உங்களை பிளாக் பண்ணி வச்சுருந்துருக்கீங்க. ஸோ இது நீங்கள் கரெக்டாக அதாவது சொன்ன மாதிரி மெடிடேட் பண்ணும்போது உங்களோட இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி இது கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கான வில் பவர் ஒரு மெஜிஷியன் போல் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு அத்தனை இதுவுமே இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் கொடுக்க போகுது. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதுல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் நினைக்கிறத அடைய போகிறீங்க. உங்கள் கையில் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஃபினான்ஷியல் அந்த இதுலேயும் கொஞ்சம் ஜிக்ஸாக் ஆகாமல், ஜக்லிங் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள்
கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எதுலேயும் உங்களோட எமோஷன்ஸ் வைஸ் அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக, ஏன்னா நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. தேவையில்லாமல் மறுபடியும் எதுக்கு அந்த பாஸ்ட்டுக்குள்ளே போய் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஏன்னா அதுதான் உங்களை ஹோல்ட் பண்ணி உங்களை இத்தனை நாளும் முன்னேற விடாமல் ஸ்டாப் பண்ணி வைக்குது. ஸோ உங்களுடைய உங்களுடைய அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் கார்மிக் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் சரி, அது எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்களாவே வாலண்டியராக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் தான் லூசர், நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வர காலங்களில் உங்களுக்கு ரொம்ப நிறைய யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டு இத்தனை நாள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு அத்தனை இதுக்கும் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி ஆகி நிறைய ஐடியாஸ், புது புது ஐடியாஸ் உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அதை வச்சு நீங்கள் நிறைய செயல்களை நீ செய்ய போகிறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மணியோ இல்லை சம்திங் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் உங்களை உருவாக்கிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாருங்க. அது வந்து அந்த இது வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள ஒரு புது ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, நீங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஸ்டேபிளாக போகுது. அதாவது ஃபினான்ஷியலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக சரி, லவ் பாண்டிங் எதுவாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங், நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்டு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நிறைய முன்னேறி போகும்போது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பண ரீதியான நிறைய இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எதில் முதலீடு பண்ணலாம், யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாமே கொஞ்சம் யோசித்து முன்னெச்சரிக்கையாக மூவ் ஆகுங்க. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எத்தனை நாள் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்கள் கையில் வந்து கொடுக்குறத நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஏன்னா மாற்றம் வருதுன்னு உட்கார்ந்தா மட்டும் இல்லை, நீங்கள் அந்த மாற்றத்துக்கு நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அது உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது வந்து ஏற்றுக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும், நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ளேயும் இல்லை உங்களை சுற்றியும் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் வந்து பழசையே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அந்த பழைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் வைஸில் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரணமான வேதனைகள், மறக்க முடியாத அந்த மாதிரி ஒரு வழியை நீங்கள் அனுபவித்து வந்துட்டுருக்கீங்க. அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அதே தயவு செஞ்சு வெளியில் வாங்க. ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு புது விதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் அதையே பிடிச்சிட்ருக்காம மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள். மெடிடேஷன் நிறையா பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுடைய இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தியாகும். ஸோ இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் உங்களால் முடிக்க முடியாத விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அதன் மூலமாக உங்களுடைய லைஃப் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் சரி, எல்லாமே அப்படியே மாற போகுது. நிறைய பிளான்ஸ், ஃப்யூச்சரில் என் பிளான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, நல்ல அந்த பண்ணுற இடம் வந்து நல்லதா என்னமா யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நீங்கள் ஒரு நல்ல க்ரோத்தை உங்களுக்கு கிடைக்க போகுது. லவ் பாண்டிங்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக மாற போகிறீங்க. நீங்கள் ஒரு லீடராக கைட் பண்ணி உங்களையும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, நீங்கள் கூட்டு போகிறீங்க உங்களுக்கு பின்னாடி. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இன்னைக்கு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சோல்மேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.